எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷான் வ தஆலா இந்த நாளில் தரக்கூடிய அனைத்து விதமான பாக்கியங்களுக்கும் சொந்தக்காரர்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய உள்ளங்களிலே நாம் வைத்திருக்கக்கூடிய அனைத்து விதமான ஹலாலான ஆஜாத்துகள், தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதோடு, அனைத்து விதமான துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நோய் நொடிகள் அனைத்தையும் விட்டும் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். அன்பானவர்களே, இன்றைய நம்முடைய சிந்தனைக்கு முதல் அரசர் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற தலைப்பிற்கு கீழாக சில செய்தியை பார்ப்பதற்கு இருக்கிறோம். ஹஜ்ரத் ஸையதுனா முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிஜ்ரி 41 தன்னுடைய பதவியை, ஹிலாஃபத்துடைய பதவியை அவர்களிடத்திலே ஒப்படைத்து சமுதாயத்திலே சமாதானமான சூழல் ஏற்பட வேண்டும் என்பதாக முயற்சி செய்தார்கள் என்பதை நேற்றைய தினத்திலே பார்த்தோம். இப்பொழுது இதுவரையிலும் நடந்து கொண்டிருந்த அத்தனை பிரச்சனைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி பெற்று சுமூகமான, ஆரம்ப நேரத்திலே இருந்த ஒரு அமைதியான சூழல் மக்களுக்கு மத்தியிலே ஏற்படுது. எந்த ஒரு சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் பழைய மாதிரியே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையான நிலை ஏற்படுது. இப்ப இத பார்க்கும்போது இது ஒரு விஷயத்தை நாம் இங்க விளங்கணும். என்னன்னா, இப்பொழுது நடந்த சண்டை என்பது, அப்ப இதுவரையிலும் நடந்ததெல்லாம் கொஞ்சம் கவனிங்க. ஹாரிஜியாக்கள் முழுவதுமாக யார் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தார்களோ, அந்த கொலை செய்த நபர்கள் இப்பொழுது பகரம் தீர்க்கப்பட்டு விட்டார்களா? இல்ல. ஹாரிஜியாக்கள் அப்படின்ற ஒரு கூட்டத்தினர்களை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழித்தார்கள். அதற்கான காரணம் என்பது வேறு. அவர்கள் செய்த கிளர்ச்சி, மக்களை கொலை செய்தது, பல தாக்குதல்களில் ஈடுபட்டது என்கிற பல குற்ற சாட்டுகள் அவரிடத்தில் இருந்த காரணத்தினால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை படையெடுத்து அவர்களை கண்டித்தார்கள். தனியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையாளிகளை அடையாளம் காண்பிக்கப்பட்டதா, அவர்களை பழிதீர்க்கப்பட்டு விட்டதா என்று சொன்னால் இல்லை. ஏற்கனவே சொன்னதை போன்று அது மிகவும் சிக்கலான விஷயமாக இருந்தது. ஆனா இங்க கவனிச்சு பாருங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பொறுப்பை ஏற்கிறார்கள். சுமூகமான முறையிலே, அமைதியான நிலையிலே மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார். அப்படின்னா இங்க மிக முக்கியமான விஷயம் காரணமாக இருந்தது என்பதை நாம இங்க விளக்கணும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலை ஒரு காரணமாக இருந்தாலும், அதை தாண்டி இங்க அரியணை மீது இல்ல பிரச்சனை. அதற்கு முன்பில் இருந்தே ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, கோத்திர பிரச்சனை. அரபுகளில் 2 கோத்திரம் மிக முக்கியமானது. பனு உமையா, பனு ஹாஷிம் என்கிற கோத்திரம். பனு உமையான்ற ஒரு கோத்திரம், அதே மாதிரி பனு ஹாஷிம் என்கிற கோத்திரம். இந்த 2 கோத்திரம். ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், அரபிகளுக்கு நிறைய கோத்திரங்கள் இருக்கிறது. கோத்திர சண்டைகள் அதிகமாக நடக்கும். குடும்ப சண்டை அதிகமாக நடக்கும். வம்சாவளியினர். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதாவிலே தெளிவாக மக்களிடத்தில் சொல்வார்கள், இறுதி பேருரை ஆற்றுவார்கள் அல்லவா? அப்பொழுது யா அய்யுஹன்னாஸ், மக்களே, இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய இறைவன் என்பவன் ஒருவன் தான். இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தை என்பவரும் ஒருவர் தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். அவர்களுடைய வழித்தோன்றர்கள் தான், அவர்களுடைய பிள்ளைகள் தான் நாம் அனைவரும். அல்லாஹ் என்கின்ற ஒரு இறைவனுடைய படைப்புகள், அவனுடைய அடிமைகள் தான் நாம். எனவே நமக்கு மத்தியிலே ஃபலா ஃபضل لعربي على عجمي ولا عجمي على عربي,
எந்த ஒரு அரபிக்கோ அரபி அல்லாதவர்களை விட சிறப்பு என்பது இல்லை. அதே போன்ற அரபி அல்லாதவர்களுக்கு அரபியின் மீது எந்த ஒரு சிறப்பும் இல்லை. இல்லா பித்தக்வா, இரையச்சம் என்கின்ற ஒன்றை தவிர. எனவே இரையச்சம் என்பது யாரிடத்திலே அதிகமாக இருக்கிறதோ அதை கொண்டுதான் அல்லாஹ்விடத்திலே சிறப்பே தவிர, இவர் இந்த மாநிலத்தில் பிறந்து விட்டார், இவர் இந்த நாட்டிலே பிறந்து விட்டார், இவர் இந்த குலத்தை சார்ந்தவராக இருக்கிறார், இவர் இந்த குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கிறார், இவர் இந்த நிறத்திலே இருக்கிறார், இவர் இந்த உயரத்திலே இருக்கிறார் என்பதாக மனிதர்களிடத்திலே பாகுபாடு, வித்தியாசம் என்பது இல்லவே இல்லை. அனைவரும் சமத்துவம் ஆனவர்கள், சமமானவர்கள் என்பதை ஹதரத் சையதுனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி பேருரையில சொல்றாங்க. இறுதி பேருரை அப்படின்றது ரொம்ப முக்கியமான இது. ஏன்னா 23 வருடம் தன்னுடைய உழைப்பினுடைய சாராம்சத்தை, தான் வந்ததனுடைய நோக்கத்தை சுருக்கமாக மக்களிடத்துல சொல்லுகிறார். அந்த இடத்தை அங்க பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மத்த விஷயங்கள் எல்லாம் பேச மாட்டாங்க. சமூகவியலை குறித்து தான் அங்க பேசுவாங்க. அங்க பேசுறது எல்லாமே என்னதுன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நபிமார்கள் 2 நோக்கத்திற்காக வந்தார்கள். சுய ஒழுக்கம், சமூக ஒழுக்கம். இந்த 2 விஷயத்தை நிலைநாட்டுவதற்காக வந்தார்கள். இறுதி பேருரை எடுத்து பாருங்க. அந்த இறுதி பேருரையில் பேசப்பட்ட அத்தனை விஷயங்களும் சுருக்கமாக இதை பேஸாக வைத்துதான் செய்தனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசியிருப்பார். இது ஏன் பேசுறாங்க? அதுல இந்த விஷயத்தை எதுக்காண்டி மென்ஷன் பண்றாங்கன்னா, இந்த சமுதாயம் பின்னாடி எதுல சறுக்குன்றது அவங்களுக்கு அப்பவே தெரியும். அதனாலதான் ஒன்னொரு இடத்துல கூட சொல்லுவாங்க மக்களிடத்துல, நீங்கள் எல்லாம் பின்னாடி இணை வைத்து விடுவீர்களோ, ஷிர்க் செய்து விடுவீர்களோ என்பதாக நான் பயப்படல. பொருள் பலம், ஆட்சி பலம் வந்ததற்கு பிறகு உங்களுக்கு மத்தியிலே சண்டை சச்சரவுகள் வந்து விடுமோ, குலம் கோத்திரம் என்ற அடிப்படையில் சண்டை சச்சரவுகள் வந்து விடுமோ என்பதாக தான் பயப்படுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருத்தப்பட்டார். இப்ப அதுதான் இப்ப பிரச்சனை. பனு ஹாஷிம், பனு எது உமையா அப்படின்ற ஒரு கூட்டம். இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இவர்களுடைய மூதாதையர் யார்? அப்துல் மனாஃப். அப்துல் மனாஃபினுடைய 2 பிள்ளைகள், ஹாஷிம் என்கிற ஒரு பிள்ளை, இன்னொரு பிள்ளை அப்துல் ஷம்ஸ், அவருடைய பிள்ளை உமையா. இவர்கள்தான் காபாவை நிர்வாகம் செய்வது, அங்க வரக்கூடிய ஹாஜிகளுக்கு இது பண்றது இஸ்லாத்துக்கு முன்னாடியே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருவதற்கு முன்பதாகவே எல்லா பராமரிப்பு வேலைகளும் செய்யறது. அப்ப பராமரிப்பு வேலைகளை மக்காவை பொறுத்தவரைக்கும் காபாவினுடைய பராமரிப்பு வேலை யாரிடத்துல இருக்குதோ அவங்கதான் ஊர் தலைவர்கள் மாதிரி, அவரிடத்துலதான் நிறைய செல்வாக்குகள் இருக்கும். அந்த அடிப்படையில அப்துல் மனாஃப் தன்னுடைய கையில உள்ள அதிகாரத்தை என்ன கொடுக்கிறார்னா, மூத்த மகனான ஹாஷிம் இடத்திலே ஒப்படைக்கிறார். ஹாஷிம் குடும்பத்தினர்கள் அப்படியே வரிசையாக அப்படியே தன்னுடைய பிள்ளைகள் அப்படின்னு அப்படியே போகும். இது பக்கத்துல பிறந்த, உடன் பிறந்த அப்துல் ஷம்ஸ், அவருக்கு பிறகு உமையா. உமையாவினுடைய காலகட்டத்தில் தான் இது தலை தூக்குது. அதனால்தான் அப்துல் ஷம்ஸை விட்டுட்டு உமையாவை நாம அடையாளப்படுத்துறாங்க. உமையாவினுடைய வம்சம். அதாவது நீங்க எப்படி ஹாஷிம் குலத்தார்கள் மிக முக்கியமானவர்களோ, அதே மாதிரி நாமளும் முக்கியமானவர்கள் தான். ஏன்னா எல்லாமே நாங்களும் அப்துல் மனாஃபுக்கு பிறந்தவர்கள் தானே, அவருடைய வம்சாவளி தானே. அதனால நாங்களும் இந்த ஹஜ்ஜினுடைய எல்லா இதையும் செய்யறதுக்கு சரிக்கு சமமான செல்வாக்கு எங்களுக்கும் இருக்கிறது என்கின்ற போட்டா போட்டி என்பது அப்பொழுதே இருந்தது. இப்ப இங்க கவனிக்கணும், இந்த ஹாஷிம் குலத்துலதான் யார் வரான்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹுடைய அண்ணன். அதே மாதிரி ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அந்த அலி ரலியல்லாஹுடைய அண்ணன் ஜாஃபர் ரலியல்லாஹு. அதே போன்று ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுமா அலி ரலியல்லாஹுடைய மகன் இல்லையா, 2 மகன்கள். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹுடைய மகன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா. இவங்கெல்லாம் ஹாஷிம் குலம். இப்படி இருக்கு.
இங்க பாத்தீங்கன்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உம்மையா. ஆனா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த எந்த ஒரு இடத்திலையுமே எங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியா இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சியா இருக்கட்டும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சியிலயா இருக்கட்டும், குல ரீதியாக எந்த ஒரு இடத்திலையும் முக்கியத்துவம் கொடுக்கப்படல. ஏன் கொடுக்கல அப்படின்னு சொன்னா பிரச்சனை வரும் அப்படின்றதுக்காக. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும், குடும்ப ரீதியாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும், அரசியலினுடைய சில நோக்கத்திற்காகவும் என்ன செஞ்சாங்கன்னா, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களை ஆங்காங்கே வைத்தார்கள். அது நல்ல நோக்கத்திலே வைத்தார்கள். நல்ல நோக்கத்திலே வைத்தது தூங்கிட்டு இருந்த அந்த எனது கோத்திர எண்ணத்தை, சிந்தனையை தூண்ட ஆரம்பிச்சது. ஏன் அவர் வைக்கிறாரு? குடும்பம் என்கிற ஒரு காரணத்தினால் தான் அவர் வைக்கிறாரு அப்படின்ற மாதிரியான அவதூறுகள் கிளம்ப ஆரம்பிக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு வேறொரு காரணங்களுக்காக வைக்கிறாங்க. எதேர்ச்சியாக இந்த இது அறிமுகமானவர்களை எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. வச்சாக்க இது மாதிரி ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இது இப்ப கூட அப்படியே போயிருச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்டதற்கு பிறகு இந்த உமையாக்கள் எல்லாம் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்திலே கூடிவிட்டார். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு யாரு? அவர்களுடைய தம்பி. எல்லாம் ஒரே குடும்பம் தானே. தன்னுடைய இனத்தை சார்ந்த, தன்னுடைய குடும்பத்தை சார்ந்த, அதுவும் உன்னுடைய அண்ணன், நீ ஆட்சியில இருக்கின்ற பொழுது உனக்கான நிறைய ஏற்பாடுகளை செய்து கொடுத்த அவர்கள் இப்பொழுது மரணித்து போய்விட்டார்கள் என்றால், குடும்பத்தின் சார்பாக நின்று அதை பழிதீர்க்க வேண்டிய பொறுப்பு உன்னிடத்தில் தான் இருக்கிறது என்று சொல்கிறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இதை கேட்டுட்டு நிக்கிறாங்க. இதுக்கு இடையில ஒருவர் என்ன செய்யறார்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுது இருந்த அந்த சட்டையையும், நாயிலா அம்மையாருடைய மனைவியுடைய அந்த கை விரல் வெட்டப்படல அந்த வெட்டப்பட்ட அந்த விரலையும் எடுத்துக்கிட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போறாங்க. சும்மாவே கோபம் வரும். இதுல வர இத வர கிளப்பி விடுற மாதிரி இந்த இத போட்டோம்னா சரியான இதுல இருக்கிறாங்க. இப்பதான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்க ஆட்சி பொறுப்பை ஏற்கிறார். இங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிற பொழுது முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிரியாவினுடைய ஆளுநராக இருக்கிறாங்க. சிரியாவினுடைய ஆளுநர் எத்தனாவது வருஷத்தினுடைய ஆளுநர்னா 20 வருஷம் ஆளுநரா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஆளுநராக அவர் நியமிக்கப்பட்டார். நியமிக்கப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி ஃபுல்லா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி ஃபுல்லா அப்படின்ற போது இங்க 20 வருஷம் கம்ப்ளீட் ஆகி இருக்கக்கூடிய அளவுக்கு அப்ப மக்கள் எல்லாம் பழக்கப்பட்ட ஒரு ஆளுநராக மக்கள் ரொம்ப இதா இருக்கு. இன்னும் சொல்ல போனா அந்த சிரியாவை வெற்றி கொண்டவரே போர் தொடுத்து வெற்றி கொண்டதே யாருன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. யார் தலைமையில? ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு, யஸீத் பின் அபி சுஃபியான். யாரு? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன். அவர்களுடைய தலைமையில இவர் ராணுவ தளபதியாக போவாங்க. போய் வெற்றி கொள்வாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மரணத்திற்கு பிறகு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த சிரியால யார் ஆளுநரா இருப்பான்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அண்ணன் தான் இருப்பாங்க. யஸீத் இப்னு அபி சுஃபியான் இருப்பார். இப்ப முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருப்பாங்கன்னா அதே சிரியால ராணுவ தளபதியாக இருந்துகிட்டு இருப்பாங்க. யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆனதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் அந்த யஸீத் இருக்கார்ல, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய அண்ணன், அவங்க இது ஒரு நோய் காலரா போன்ற ஒரு நோய் இறந்து போயிருவாங்க. இறந்து போனோன்னு அதற்கு முன்பதாகவே டமஸ்கஸினுடைய ஆளுநராக யார போடுவா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு போடுவாங்க. ஏன் போடுவாங்க அப்படின்னு சொன்னா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய திறமை. ஏன்னா டமஸ்கஸ் அப்படின்றது அன்றைய காலத்தினுடைய ரோமுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இடம். ரோமர்கள் கடுமையான கோபத்துல இருக்கிறாங்க. அன்றைய காலத்துல ரோம், பாரசீகம் இந்த 2 தான் உலகத்தையே ஆண்டுகிட்டு இருந்துச்சு. இந்த 2 பேரரசு தான் உலகத்தினுடைய சாம்ராஜ்யமா இருந்துகிட்டு இருக்கு. அந்த ரோமைய அடிச்சுட்டு
உமர் ரலியல்லாஹுனுடைய காலகட்டத்துல ரோமையா அடிச்சுட்டு நின்றுகிட்டு இருக்கு. உலகத்துல உள்ள மக்கள் ரோமர்களுக்கெல்லாம் உலக மக்களுக்கு மத்தியில சரியான தலைகுனிவு. என்னடா நம்ம தான் பெரிய ஆளுன்னு சொல்லி இன்னைக்கு நடக்குதா இல்லையா? ஈரான் அடிக்கிற அடிய ஒரு அடிய கூட காட்ட மாட்டேங்கிறான் வெளியில. அடி விழுந்துருச்சு, மீசையில மண்ணு ஓட்டலன்ற மாதிரி எதையுமே காட்ட மாட்டேங்கிறான். தான் ஏதாச்சும் ஒரு லைட்டா ஒரு கீறலை காட்டிட்டாலும் பூகம்பமா காட்டுறான். எவ்வளவு பெரிய கீறலை போட்டாச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டுறான். இந்த நிலையில தான் போயிட்டு இருக்கு. இந்த ரோமர்கள் இது வந்து அந்த பேரரசுகளுக்கே உரித்தான ஒரு இது. தன்னுடைய மைனஸ் பாயிண்ட வந்து காட்டக்கூடாதுன்றது. இங்க ரோமர்களுக்கு சரியான தலைகுனிவு. செம்ம கோபத்துல இருக்கான். இதை உமர் ரலியல்லாஹு பாக்குறாங்க. இப்ப அவர்களுடைய பகுதியில இருக்கக்கூடிய அந்த தமஸ்கஸ வந்து அந்த ரோமர்கள் கை வைக்காத மாதிரி பக்குவமாக, அதே நேரத்துல இந்த மக்கள் எல்லாம் அந்த திமிஸ்க்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இப்பதான் புதுசா இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இதுக்குள்ள வந்திருக்கிறாங்க. இப்ப அந்த மக்களுக்கு இஸ்லாத்தினுடைய ஆட்சியின் மீது அதிருப்தி வந்துடக்கூடாது. அந்த மக்களையும் கவரணும். எதிரில உள்ள ரோமர்கள் வேணுமா, இஸ்லாமிய ஆட்சி வேணுமா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இந்த ஆட்சி தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மக்களை வந்து கொண்டுட்டு போகணும். அதே நேரத்துல ரோமர்களை விட்டும் அந்த இடத்தை பாதுகாக்கணும். யார போடுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே நியமனம் செய்கிறார். இப்ப மாவியார் ரலியல்லாஹு அங்க இருக்கிறார். யசீத் இப்ப மூத்தா போயிட்டாங்க. எங்க? சிரியால. சிரியால மூத்தா போனோம்னா சிரியாவினுடைய பொறுப்பையும் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுக்கப்படுது. அப்பன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அப்பன்னா மாவியார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எந்த அளவுக்கு ஆட்சி திறமை இருந்திருக்கும். அந்த மக்கள் எல்லாம் விட்டே கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை செய்யக்கூடியவர்களாக மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்காங்க. ஏன்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்துட்டாங்க. இப்ப இப்படிப்பட்ட நிலையில வந்து இருக்கு. இப்பதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்க கொலை செய்யப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எல்லா இடத்திலையும் ஆட்சி மாற்றங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. செஞ்சு செய்து கொண்டிருக்கும் போது எங்க வருது? மாவியார் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கடிதம் வருது. மாவியார் ரலியல்லாஹு தஆலா அசல்ல எல்லா ஆட்சி இடத்தையும் மாற்றினது எதுக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அதிருப்தியில இருக்கிறார்கள் என்பதற்காக. ஆனா மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிற இடம் வந்து மக்கள் அதிருப்தியாக இல்ல. மக்கள் மாவியார் ரலியல்லாஹு அன்ஹு மீது ரொம்ப திருப்தியாக இருந்துட்டு. ஆனா இப்ப ஷரியத் என்ன? அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கலீஃபா என்று சொன்னால் அந்த கலீஃபாவினுடைய கட்டளை ஏற்று நடக்கணும் அப்படின்றது கட்டளை. அதான் ஷரியத். இப்ப கடிதம் வருது. மாவியார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நான் இன்னும் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை நான் எதவாக எடுக்கல, கலீஃபாவாக எடுக்கல. இந்த நேரத்துல நான் கேட்கிறது என்னன்னா, அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட எந்த விதத்திலையும் நான் சிறந்தவன் அல்ல. அவர்கள் எல்லா விதத்திலையும் என்னை விட சிறந்தவர்கள். அதே நேரத்தில் இன்ன கத்லத்த உஸ்மான் ஃபி அஸ்ரிக், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், என்னுடைய அண்ணன் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அநியாயமான முறையில் வீட்டிலே புகுந்து சராமாரியாக வெட்டி படுகொலை செய்த அந்த கொலையாளர்களை என்னிடத்திலே ஒப்படைக்க, நான் அவர்களை என்ன செய்து விடுகிறேன்? பழி தீர்த்து விடுகிறேன். அதுக்கப்புறம் முதல் நபராக இந்த சிரியாவிலிருந்து முதல் நபராக வந்து நான் உங்களிடத்துல சரணடைகிறேன், உங்களிடத்துல வந்து பையத்து செய்கிறேன் என்பதாக சொல்றேன். சொல்லி கடிதம் போயிடுச்சு. அடுத்த செய்தி வருது. என்னன்னு? ஜமல் யுத்தத்துல ஐஷா நாயகி, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்டு விட்டார்கள். பெரிய சஹாபாக்கள் நிறைய பேர் இறந்துட்டாங்க அப்படின்ற செய்தி வந்து இது வருது. எதுக்காண்டி அங்க போர் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கிறாங்க. கேள்வி கேட்கும் போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கொலையாளர்களை தண்டிப்பதற்காக இவங்க எல்லாம் போயிருந்தாங்க. இவங்க எதுக்கு பசராக்கு போனாங்க? ஏன்னா இவங்க பசராக்கு சம்மந்தம் இல்லையே அப்படின்னு கேட்கும்போது இவங்க எல்லாம் அதுக்கு இருந்து போயிருந்தாங்க. சரி, அதுக்காண்டி தானே போயிருந்தாங்க. அதுக்காண்டியா சண்டை? ஆமா, அதுக்காண்டி தான் சண்டை. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட சேர்ந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னு. அது நடந்த என்னென்ன சம்பவம்ன்றது நமக்கு தெரியும். என்ன நடந்துச்சு? சமாதானமான விஷயம் நடந்துச்சு. அங்க வந்து கிளர்ச்சியாளர்களினால் பிரச்சனை வந்து இது மாதிரி ஆயிருச்சு. அதுல வந்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் உடன்பாடு இல்ல. இங்க இருக்கக்கூடிய தல்ஹா, ஜுபைர், ஐஷா நாயகி இவங்களுக்கும் உடன்பாடு இல்ல அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனா இந்த செய்தி போனா மாமியார் ரலியல்லாஹு அன்ஹு சரியான வருத்தத்துல இருக்கிறாங்க. மக்களை எல்லாம் திரட்டுறாங்க. அந்த இரத்த சட்டை இருந்துச்சுல்ல,
அந்த சட்டையையும் கையையும் எடுத்துட்டு வந்து என்ன செய்யறாங்க, மக்களுக்கு மத்தியில காட்டுறாங்க. மக்களை வேகமாக்க ஆக்கணும் அப்படின்னு. எவ்வளவு பெரிய சஹாபி அவங்க, அவங்கள கொலை செஞ்சுட்டாங்க. இப்ப அந்த கொலையாளிகளை எல்லாம் நாம் தண்டிக்காம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்க உள்ள மக்கள் எல்லாம் கொந்தளிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல முஆவியா ரலியல்லாஹு அவர்களுடைய அலி ரலியல்லாஹு தஆலாவுடைய 2வது கடிதம் வருகிறது. அலி ரலியல்லாஹு தஆலா அவருடைய 2வது கடிதம் பையத்து செய்ய முடியும். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மறுத்து விடுகிறார். நான் பையத்து செய்ய மாட்டேன். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கொலை செய்கிறவரை நான் வந்து பையத்து செய்ய மாட்டேன் என்பதாக வருகிறார். இப்பதான் சிஃபின் யுத்தம் நடக்குது. இப்படிப்பட்ட இந்த நிலையில நிறைய பேர் பாதிக்கப்பட்ட காரணத்தினால மக்களுக்கு மத்தியில ஒரு சில மக்களுக்கு மத்தியில இவர்கள் மீது அதிருப்தி, இங்கு உள்ள மக்களுக்கெல்லாம் இவர்கள் மீது அதிருப்தி. ஐஷா நாயகி மதீனால இருக்கும்போது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மதீனாவிற்கு போறாங்க. மதீனாவிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை கடுமையாக பேசுறாங்க, திட்டுறாங்க. பெண்கள் தானே, தாங்க முடியாதுல்ல. இப்படி பண்ணிட்டியே, அப்படி ஆயிருச்சே, என்னுடைய குடும்பத்துல உள்ளவங்க எல்லாம் இப்படி எல்லாம் சாச்சிட்டியே, அப்படி இப்படின்னு சொல்லி பேசுறாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்கல்ல. அது மாதிரியான சூழல். இப்ப அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருக்கிறாங்க. எப்படி இருக்கணும்? ஐயோ, அந்த மனநிலை இருக்க ரொம்ப ரணமான மனநிலை. பின்னாடி இருக்கிறவங்களாம் சரியான கோபப்படுறாங்க. கோபப்பட்டு இப்பவே போய் நாங்க இவர்கள் எல்லாம் போய் படையெடுத்து என்ன முடிச்சிடணும். அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, ஒருத்தரும் போகக்கூடாது. ஏன்? அவர்கள்லாம் நம்முடைய தாய்மார்கள். அவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்களுடைய வழி அப்படிப்பட்டது. அது அவர்களுடைய பாதிப்பு, அது மாதிரியான பாதிப்பு அவர்கள் அடைந்திருக்கிறார். அதனால் அவங்க அப்படி சொல்றாங்க. இன்னும் சொல்லப்போனா இஸ்லாத்தினுடைய எதிரிகளிடத்திலே நாம் போர் புரிகின்ற பொழுது கூட பெண்களிடத்திலே நாம் போர் செய்வது, அவர்களை கண்டிப்பது என்பது தடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நம்முடைய தாய்மார்களாக இருக்கும்போது அவர்களை அவங்க எவ்வளவு பேசினாலும், எவ்வளவு ஆதங்கப்பட்டாலும், என்னையே தாக்கினாலும் அல்லது உங்களையே தாக்கினாலும் எந்த ஒரு நேரத்திலையும் அவர்களுக்கு எதிர்வினை நீங்க செய்யக்கூடாது அப்படின்றத அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீது சொல்றாங்க. அப்பனா அங்க உள்ள கள நிலவரம் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கணும். அதனால்தான் இந்த இடத்துல வரக்கூடிய வரலாறுகள் எல்லாம் மிகுந்த கலவையாக வரும். இவர்களை பற்றி நிறைய செய்திகள் தவறான தப்பும் தவறுதலான செய்திகளும், இங்கே பற்றி உண்டான தப்பும் தவறுதலான அதிருப்தியான செய்திகள் எல்லாம் வரும். அந்த அதிருப்தியான செய்திகள் ஏன் வருதுன்னா அங்க உள்ள சூழல் கள நிலவரம் அப்படி இருந்துச்சு. இப்ப பாருங்க, ஹசன் ரலியல்லாஹு தஆலா போய் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவரிடத்துல போய் கொடுத்தோன இங்க அப்படியே அமைதியாகிடுச்சு. கொடுத்தது யாரு? ஹாஷிம் வம்சத்தினர் கொடுத்துட்டாங்க. முடிஞ்சிருச்சு. இப்ப ஒரே தலைமை ஆயிருச்சு. முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. ஆட்சி பொறுப்பை ஏற்கிறாங்க. இப்ப முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆட்சி வந்து 19 வருடங்கள் நகர்கிறது. ஏற்கனவே 20. அது சிரியால மட்டும்தான். சிரியா, தமஸ்கஸ் இங்கதான். முழு கிலாபத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து நடந்த அந்த இதையும் சேர்த்து, எல்லா பகுதியையும் சேர்த்து 19 வருடங்கள் அவர்கள் ஆட்சி பொறுப்பை செய்கிறார். இந்த முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து நாம சில செய்திகளை பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திறமை எப்படிப்பட்ட திறமை இருந்துச்சு அப்படின்றத பார்க்கிறதுக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஃபத்ஹே மக்கால தான் இஸ்லாத்தை ஏற்றார். யாரு? முஆவியா ரலியல்லாஹு. வேற வழியே இல்லாமல் ரசூலுல்லாஹ் வெற்றி அடைந்ததற்கு பிறகு எல்லாரும் வந்து ஈமான் கொண்டார்கள் அல்லவா? அந்த ஈமான் கொண்ட கூட்டத்தில் இருக்கிற ஒருவராக தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. 8 ஹிஜ்ரி 8ல அது நடக்குது. ரசூலுல்லாஹ் மௌத்தா போனது ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல். அப்பதான் வஃபாத் ஆகுறாங்க இல்லையா? இப்ப இந்த குறுகிய காலகட்டத்தில் தான் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமான தொடர்பு. இந்த தொடர்பிலே அவர்கள் மிகவும் திறமையானவர்களாகவும் தகுதியானவர்களாக இருந்த காரணத்தினால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாகவும் இருக்கிறாங்க. நெருக்கமாக இருப்பதற்கு இன்னொரு காரணம் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய உடன் பிறந்த தம்பி முஆவியா ரலியல்லாஹு. அந்த அடிப்படையில மைத்துனன் என்ற அடிப்படையில் ரசூலுல்லாஹ்வுக்கு நெருக்கம். 2வது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தமே 17 எழுத்தறிவு கொண்டவர்கள் தான் இருந்தார்கள் என்பதாக சொன்னார். அந்த 17 பேர்ல முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் முக்கியமானவர். எனவே
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தாளர்களில் ஒருவராக யாரு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இடம்பெற்றார். ஆனா இங்க ஒரு விஷயத்தை கவனிக்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுத்தாளர்களே 2 வெரைட்டியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்சிருந்தாங்க. ஒண்ணு வஹியை எழுதுவதற்கு ஒரு எழுத்தாளர், ஒரு கூட்டம். எப்படி? எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைப்பை பாருங்க. வஹியை எழுதுவதற்கென்று ஒரு டீம். அவர்களுக்கும் எழுத்து வேலை தான். கடிதங்கள் மற்றும் ஆவணப்படுத்தக்கூடிய விஷயங்களை எழுதுவதற்கு ஒரு கூட்டம் என்பதாக 2 கூட்டத்தினர்களை வைக்கிறாங்க. அதுல வஹியை எழுதக்கூடிய டீம்ல மொத்தம் 6 பேர் இருக்கிறாங்க. அதுல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகின்ற பொழுது இவர்களுக்கு 22 வயசு தான். 22 வயது கொண்ட வாலிபர். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது 32 வயசு. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இவர்களுக்கு ரசூலுல்லாஹ் மௌத்தா போகும்போது 47 வயசு. காலித் பின் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு இவங்க தான் உமையா வம்சத்திலிருந்து முதலாக மக்கால இருக்கும்போதே இஸ்லாத்துக்கு வந்தவங்க. இவங்களுக்கு வந்து 62 வயசு. ரசூலுல்லாஹ்வை விட ஒரு வயசு கம்மி அவ்வளவுதான். அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அதே மாதிரி அவர்களுக்கு 47 வயசு. சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா நேத்து கூட சொன்னேன் இல்லையா? மதீனா நகர்ல மிக முக்கியமான சஹாபி இவங்க. இவங்க தான் வந்து தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அந்த காயல் பட்டணத்துல ஒரு மஸ்ஜிதை நிறுவி இருக்கிறார். சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு தஆலா. இந்த சாபித் இப்னு கைஸ் ரலியல்லாஹு அந்த இதுல போர்ல மூத்தா போயிருவாங்க. எதுல? முசைலமாவுடைய போர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டத்தில் நடந்த அந்த போர்ல வந்து மூத்தா போயிருவாங்க. 57 வயசு. இப்ப நான் சொன்ன அந்த ஸைத் இப்னு சாபித், அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும், அதே மாதிரி உபய் இப்னு கஅப், காலித் இப்னு சயீத், அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா, சாபித் இப்னு கைஸ் இந்த 6 பேருமே வஹியை எழுதுவதற்கான உள்ள டீம். இந்த டீம்ல முஆவியா ரலியல்லாஹு இல்ல. இத நல்லா கவனிக்கணும். வேற எந்த டீம்ல இருந்தாங்கன்னா, கடிதங்கள் மற்றும் ஆவணங்களை எழுதக்கூடிய பட்டியல்ல முஆவியா ரலியல்லாஹுடைய பேர் வருது. அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு அர்கம் ரலியல்லாஹு யாரு? முதல்ல இவர்களுடைய வீட்டில் இருந்து தான் இஸ்லாம் பரவுனுச்சு. இவர்களுடைய மகன் அப்துல்லாஹ் இப்னு அர்கம் ரலியல்லாஹு இவங்க 32 வயசு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகின்ற பொழுது. அம்ர் இப்னுல் ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 50 வயசு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரசூலுல்லாஹ் வஃபாத் ஆகின்ற பொழுது 30 வயசு. ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு 40 வயசு கொண்டவங்க. இப்ப இவங்களெல்லாம் ஒரு அணி. இதுலதான் இவங்கெல்லாம் வந்து ஒரு கிளாஸ்மேட் மாதிரியான இருக்கக்கூடிய நபர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹுனைன் யுத்தம், தபூக் யுத்தம், அதே மாதிரி தாயிஃபினுடைய முற்றுகை இதுல எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து போரிலே மிகப்பெரிய ஒரு பங்கை ஆற்றினார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு கொண்ட முஆவியா ரலியல்லாஹு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கருத்து வேறுபாடு நடந்துகிட்டு இருக்கு. அலி ரலியல்லாஹு தஆலா ஹிஜ்ரி 40ல வஃபாத் ஆகுறாங்க அப்படின்ற செய்தி வந்து இவங்களுக்கு வருது. வந்தோன்னே இந்த செய்தியெல்லாம் கேட்டுட்டு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதாக கேட்டுட்டே இருக்கிறான். சஹாபாக்களுக்கு மத்தியில இருந்த அந்த விஷயங்கள் பார்க்கிறோம். உணர்ச்சி வசப்பட்டு தன்னுடைய அண்ணனை, தன்னுடைய குடும்பத்தினரை, தன்னுடைய சக நண்பனை அவர்கள் பேசக்கூடிய விஷயத்தையெல்லாம் நம்ம பெருசுபடுத்தக்கூடாது. நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? நம்முடைய தந்தையுடைய நண்பர் அவர் பேசுகின்ற விதத்தை பார்த்துவிட்டு நீ எப்படி என்னுடைய தந்தையை வாடா போடான்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பேச முடியாது. அதே மாதிரி கிளாஸ்மேட்ல அது அவர்களுடைய காலத்து பழக்கம். அது அது அப்படியே விட்டுணும். இப்படிப்பட்ட நேரத்துல ஒரு விஷயத்த நம்ம வந்து வரலாற்று செய்தியாக நம்ம பதிவு செய்யறோம். விரார் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அலி ரலியல்லாஹு தன்னுடைய மிக சிறந்த நண்பர். அவங்க வராங்க. எங்க? முஆவியா அந்த இதுக்கு அரசவைக்கு வராங்க. அந்த செய்தி வந்து கேட்டவன் அவர்களை கண்ணியப்படுத்தி உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களை குறித்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப விரார் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு வேணாம், அது எதுக்கு பேசுறது, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா பேசுனா நான் நிறைய பேசுவேன். அதனால அது சம்பந்தமா அதை நீங்க ஏத்துக்குவீங்களா ஏத்துக்குவீங்க மாட்டீங்களான்னு சொல்லி தெரியாது. அதனால வேணாம் அப்படின்னு சொல்லி இல்ல நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஒரு பெரிய ஒரு நீண்ட பக்கத்துக்கு அவங்க சொல்றாங்க அலி ரலியல்லாஹுடைய சிறப்புகளை குறித்து. எப்பேற்பட்டவர் தான் அவர்கள் தான் ஆக சிறந்தவர். நான் பார்த்த மாதிரி அது மாதிரியான ஒரு மனிதரை பார்த்தது இல்லை. பார்ப்பதற்கு அவ்வளவு எளிமையானவர்களாக இருந்தார்கள். எல்லா விதத்திலையும் ஆக சிறந்த மனிதராக இருந்தார்கள். அந்தஸ்து மிக்கவர்களாக எந்த ஒரு நேரத்திலையும் தன்னுடைய அந்தஸ்தை அவர்கள் காட்டியது இல்லை.
சாதாரணமான மனிதர்கள் இங்கிருந்து அலியே என்பதாக கூப்பிட்டால் சாதாரணமாக அவர்கள் திரும்பி பார்ப்பார்கள். மக்களிலேயே அதிகமாக முதலாக சலாம் சொல்லக்கூடிய நபர்களாக அவர்கள் இருந்தார். அவர்கள் சாப்பிட்டதெல்லாம் பரம ஏழை சாப்பிடுவதை போன்ற காய்ந்த ரொட்டிகளை அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவருடைய ஆடையும் அப்படிப்பட்ட ஆடைகளாக தான் இருந்தது. இரவு நேரம் தான் அவர்களுக்கு அமைதியை தரக்கூடியதாக இருந்தது. இரவு நேரம் நட்சத்திர வெளிச்சத்திலே அவர்கள் அழுது அல்லாஹ்விடத்திலே மன்றாடக்கூடிய அந்த மன்றாடுதல் என்னுடைய கண்களுக்குள் முன்னாக நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் ஒரு குழந்தை அடம் பிடிப்பதை போன்று அல்லது கடுமையான கவலை கொண்டவன் தேம்பி தேம்பி விம்பி விம்பி அழுவதை போன்று அவர்கள் இரவிலே இறைவனிடத்திலே அவர்கள் அழக்கூடியவர்களாக இருந்தார். அவர்கள் பேசினார்கள் என்றால் அவருடைய சபையிலே உட்கார்ந்து இருந்தோம் என்று சொன்னார், கல்வியும் எல்மும் அப்படியே கொப்பளிப்பதை நாங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவோம். அவர்கள் பேசினார்களா அப்படி தெளிவானதாகவும் அவ்வளவு விஷயங்களை பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். மிகப்பெரிய ஹலீஃபாக்கள் எல்லாம் அவர்களிடத்திலே ஆலோசனையை பெறக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வளவு அழகும் வதனமும் கொண்டவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசி முடிக்கிறாங்க. பேசி முடிச்சதுக்கு பிறகு மாமியார் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கிறார், உங்களுக்கு அவர்களை பற்றி உண்டான மரணத்தினுடைய செய்தி உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த வார்த்தை தான் தங்கத்துல எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தையாக ஒரு பதிவு செய்யறாங்க. நிராறு சம்பரா ரலியல்லாஹு அவங்க சொன்ன அப்பனா அலி ரலியல்லாஹு எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவர்கள் சொல்கிறார்கள், முஆவியா ரலியல்லாஹு அவரிடத்துல ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாயினுடைய மடியிலே இருக்கிறது. ஒரு குழந்தை பெற்றெடுத்த தாயினுடைய மடியிலே இருக்கக்கூடிய நிலையில் அந்த குழந்தை அறுக்கப்பட்டால் அது எப்படி இருக்கும்? அந்த தாயினுடைய மனநிலை எப்படி இருக்கும் என்பதாக தன்னுடைய மடியிலே இருக்கும் நிலையில் அந்த குழந்தை வெட்டப்பட்டால் அறுக்கப்பட்டால் என்ன வலி இருக்குமோ அந்த வலியை தான் நாங்கள் அனைவருமே உணர்கிறோம். அதனுடைய வலியை வார்த்தைகளில் சொல்ல முடியாது. அதை அமைதிப்படுத்தும்படியான வலியும் இருக்காது என்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். இந்த செய்தியெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு மேல பாக்குறாங்க. மேல பார்த்தா முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாயிலே கர்ச்சிப்பை வைத்து கைக்குட்டையை வைத்து அமுக்கி கொண்டு விம்பி விம்பி அழுவுகிறான். அவர்கள் தேம்பி தேம்பி அழுகுறாங்க. அந்த அழுகை சத்தம் கேட்கக்கூடாதுன்னு தன்னுடைய வாயில கர்ச்சிப்பை வைத்து கடித்துக் கொண்டு அழுகிறார்கள். சுற்றிலும் இருந்த அத்தனை மக்களும் அவர்கள் தேம்பி தேம்பி அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் அப்படின்னு செய்தி பார்க்கும்போது சஹாபாக்கள் எப்பேற்பட்ட உன்னதமானவர்களாக இருந்தார்கள் என்பது அங்கிற விஷயத்தை நம்ம அங்க விளங்கணும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக சிறந்த முறையில வளர்ந்துச்சு இல்லையா? கிட்டத்தட்ட 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட இடங்கள் வெற்றி கொள்ளப்பட்டுச்சு. தனியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெற்றி கொண்ட அந்த இடங்கள் அல்லாமல் இஸ்லாம் போன இடம் என்பது 5 லட்சம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலகட்டத்திலே 22.5 லட்சம் சதுர பரப்பளவு கிலோமீட்டர் தொலைதூரம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே 16 லட்சம் சதுர பரப்பளவு கிலோமீட்டர் தொலைதூரத்தில இஸ்லாம் பரவும். இது எல்லாமே என்னது தனியா அவர்களோட அந்த கால்குலேஷன் பண்ணல, ரெண்டையும் சேர்க்காம உஸ்மான் அலி ரலி யாரு இவங்களது 5 லட்சம், இவர்கள் 2.5 லட்சம், 22.5 லட்சம். எங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு 16 லட்சம், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்திலே 10 லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட ஒரு இடத்தை மேற்கொண்டார்கள் என்று சொன்னாரோ, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணிக்கின்ற பொழுது அவர்கள் மொத்தமாக ஆட்சி செய்த இடங்கள் மொத்தமா எல்லாத்தையும் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா 120 லட்சம் சதுர பரப்பளவு கிலோமீட்டர் தொலைதூரம் அளவிற்கு அவர்கள் ஆட்சி செய்து எப்ப இதுல வஃபாத் ஆகுறாங்க. ஹிஜ்ரி 60ல வஃபாத் ஆகுறாங்க. வஃபாத் ஆகின்ற பொழுது அவர்களுக்கு வயது 78 வயது. அவருடைய ஆட்சி காலத்துலதான் அந்த ஆப்பிரிக்காவை வெற்றி கொள்வதற்காக யாரு உக்பத் இப்னு நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போவாங்க. போகும்போது கடைசியா அட்லாண்டிக் பெருங்கடல் வந்துடும். அந்த அட்லாண்டிக் பெருங்கடல்ல போய் தன்னுடைய குதிரையை எந்த அளவுக்கு குதிரை உள்ளக்க போக முடியுமோ அந்த அளவுக்கு கடலுக்குள்ளாக இறக்குவாங்க. இறக்கிட்டு போய் அந்த மக்களுக்கு எப்படி இருந்துச்சு பாருங்க. இஸ்லாத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த ஏக்கம் கடலுக்கு அடி வரையில அந்த குதிரையினால் எவ்வளவு தூரம் போக முடியுமா அது வரையிலும் போயிட்டு
அல்லாஹ்விடத்துல சொல்கிறார்கள், அல்லாஹும்ம ஷஹத், அல்லாஹ் நீ சாட்சியாக இருக்கிறாய், இன்னி கது பல்லகத்துல் மஜ்ஹூத், என்னால் முடிந்த அளவிற்கு நான் எந்த எந்த அளவிற்கு இஸ்லாத்தை எத்தி வைக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு நான் முயற்சி செய்து வந்து விட்டேன். லௌலா ஹாதல் பஹ்ரு லமலைது ஃபில் பிலாத், இந்த கடல் மட்டும் இல்லை என்று சொன்னால் இந்த கடலுக்கு அப்பாலிலே இருக்கக்கூடிய இடத்திற்கும் போய் நான் இஸ்லாத்தை எத்தி வைப்பேன், அங்கே இஸ்லாத்தினுடைய கொடியை நாட்டுவேன் என்று சொல்லுவாங்க. அந்த கடலுக்கு அப்பால் இருக்கிறது என்னன்னா இன்னைக்குள்ள அமெரிக்கா. இன்னைக்குள்ள அமெரிக்கா மிஸ் ஆயிடுச்சு. யாரு? நாஃபி ரலியல்லாஹு அன்ஹு மிஸ் ஆயிடுச்சு. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஏற்பாடு. அடுத்து இல்ல இந்த உலகத்துக்கே ஒரு சோதனை வரணும்ல, அதுக்காக அந்த இடத்த அப்படியே விட்டு வச்சான்னு நினைக்கிறேன். கைர் அல்ஹம்துலில்லாஹ். இப்ப அவர்கள் வஃபாத் ஆகின்ற பொழுது அல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹும்ம இன்னி உஹிப்பு லிகாக், யா அல்லாஹ் உன்னுடைய சந்திப்பை தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். எனவே ஃபஜ்அல் ذلك சபப நஜாத், யா அல்லாஹ் நான் உன்னை அதிகமாக நேசிக்கக்கூடியவனாக இருந்தேன், உன்னுடைய சந்திப்பை நான் எதிர்பார்த்த வண்ணமாக இருக்கிறேன். எனவே எனக்கு வெற்றியை தந்திருவாயாக, மறு உலகத்தினுடைய வெற்றியை தந்திருவாயாக என்பதாக சொல்லிட்டு தன்னுடைய மகன் யார்? யசீத், அவருடைய கையில தான் அந்த ஆட்சியை ஒப்படைக்கிறாங்க. ஏன் ஆட்சியை ஒப்படைக்கிறோம்னா 120 லட்சம் சதுர பரப்பளவு கொண்ட அந்த நிர்வாகத்தை எப்படி இது பண்ணணும்ன்றத ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னுடைய தந்தையோடு நின்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார் அப்படின்ற ஒரு காரணத்தினால கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது சொன்னாங்க, யா புனை, என்னுடைய மகனே, கது ஹம்மல் துலக்க அபா அல் அலம், உன் காரணத்தினால் நான் நிறைய மன வலியை நான் சுமந்திருக்கிறேன். ஏதோ சொல்றாங்க, உன் காரணத்தினால் நிறைய மன வலியை நான் உணர்ந்திருக்கிறேன். அது என்னென்ன வலின்றது தெரியல. சொல்றாங்க, உன்னிடத்திலே இந்த பொறுப்புகளை ஒப்படைக்கிறேன். அந்த மக்கா மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மக்களினுடைய உபகாரத்தை நீ மறந்து விடாதே. முஸ்லிம்களுடைய இரத்தத்தை நீ நன்றாக பாதுகாத்துக் கொள் என்பதாக சொல்லிவிட்டு, வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை நீ பயந்து கொள், ஃபைன்னல்லாஹ் யஹ்ஃபுலு மன் இத்தகா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ அவனுக்கு மட்டும்தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய பாதுகாப்பை கொடுப்பான். லா வலிய லிமன் லா யத்தகா, யார் அல்லாஹ்வை பயப்படுகிறானோ, யார் அல்லாஹ்வை பயப்படவில்லையோ அவனுக்கு அல்லாஹு தஆலா ஒரு பொழுதும் உதவிகளை செய்ய மாட்டான். எனவே உன்னுடைய வாழ்க்கையை இறையச்சத்தின் அடிப்படையிலே அந்த மக்களினுடைய இரத்தங்களை எல்லாம் பாதுகாத்த வண்ணமாக, முஸ்லிம்களுடைய இரத்தங்களை எல்லாம் பாதுகாத்த வண்ணமாக நீ நடப்பாய் என்பதை ஆதரவு வைத்து நான் விடைபெறுகிறேன் என்பதாக சொல்லிதான் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் யசீதிடத்திலே கொடுத்து விட்டு மரணம் அடைகிறார். இப்பதான் யசீத் அந்த பொறுப்பை ஏற்கிறார். அந்த யசீதினுடைய காலகட்டத்திலே நிறைய சங்கடமான நிகழ்வுகள் நடக்கும். அதுல மிக முக்கியமான நிகழ்வு தான் கர்பலாவினுடைய யுத்தம். இந்த கர்பலாவினுடைய யுத்தத்தை குறித்து தான் பேசணும்னு நினைச்சேன். ஆனா கர்பலாவினுடைய யுத்தத்திற்கும் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி சில பேர் நினைக்கிறாங்க. அதனால முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 60ல வஃபாத் ஆயிடுறாங்க. அது வஃபாத் ஆகின்ற பொழுதும் இது மாதிரியான விஷயங்களை எல்லாம் சொல்லிவிட்டு சஹாபிகளுக்கே உரித்தான அந்த கண்ணியத்தோடு அவர்கள் மரணம் அடைகிறார்கள் அப்படின்ற செய்தியை நாம் முதல்ல நிறைவு செய்துவிட்டு அதை நாம தனியாக பார்ப்பதற்கு இருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா நல்லோர்களை நல்லோர்களாக பார்க்கக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.